ஹாய் காய்ஸ், இப்போ வந்து சுண்டைக்காய் மரத்தில் பறித்த சுண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு காய்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்துட்டேன், கருவேப்பிலை எடுத்தாச்சு காய்ஸ். இப்போ வந்து 50 நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டாச்சு. அடுத்து காய்ஸ் 1 ஸ்பூன் கடுகு, பொரிஞ்சிச்சு காய்ஸ். அடுத்தது வெங்காயமும் கருவேப்பிலை சேர்ந்த மாதிரி போட்டாச்சு. இந்த வெங்காயம் வந்து காய்ஸ் ரொம்ப ப்ரௌன் கலராக வதக்கக்கூடாது, சும்மா 2 வதக்கிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் வந்து அதோடு போட்டு வதக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தன்மையும் இந்த சுண்டைக்காயோட கசப்பு, அதோட கசப்பு தன்மை போய் அந்த இனிப்பு தன்மையோடு ஆட் ஆகிடும் காய்ஸ். நீங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு சுண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு கொடுக்குறதா பெரிய வெங்காயம் போடக்கூடாது, சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயம் போட்டு வதக்கிட்டு செஞ்சு கொடுக்கணும் காய்ஸ். இது வந்து இப்போ நம்ம நார்மலாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு இது சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். லேசாக ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த இனிப்பு தன்மையோட காய்ஸ் நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் வதங்கணும். இது நல்லா வதங்கும் போது ஃப்ரை பண்ணுற நேரத்தில் நம்ம தக்காளி புளி இதில் அடித்து ஊற்றணும். அந்த புளியும் தக்காளியில் இது வேகணும், டேஸ்ட் கம்மியாக இருக்கும் காய்ஸ். இப்போ உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் காய்ஸ். மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் காய்ஸ். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து மசாலா ஊற்றும்போது கட்டுறேன் காய்ஸ். இதில் வந்து தக்காளி புளி அடித்து வச்சிட்டேன். பூண்டு சோம்பு அடித்து பொடி பண்ணி இதில் போட்டேன் காய்ஸ், போட்டிருக்கேன். அடுத்து இந்த மசாலா ஊற்றுறேன். இது தக்காளி புளியும் நல்லா வேகும்போது அந்த கசப்புத்தன்மை இதாகிடும் காய்ஸ். அடுத்து மசாலா ஊற்றிட்டு அடுத்து காய்ஸ் மிளகு ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 10 மிளகு போட்டிருக்கிறேன். அடுத்து காய்ஸ் மல்லி 1 கை போடணும், 10-15 வரமிளகா காய்ஸ். அதில் ஒரு சொல்லி தேங்காய் போட்டு அரைச்சி அதில் ஊற்ற போகிறேன்